வெல்கம் டு லேப்டாப் என்தூசியாஸ்ட் சென்னை சேனல். இந்த பதிவில் வந்து மைக்ரோசாஃப்ட் ஒன்ட்ரைவில் வந்து என்னுடைய ஹார்ட் டிஸ்க்கு எஸ்எஸ்டி ஹெச்டிடி இதிலெல்லாம் இருக்கிற ஃபைல்ஸ் அண்டு ஃபோல்டர்ஸு, முக்கியமான ப்ராஜெக்ட்ஸு, இம்பார்ட்டண்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து மைக்ரோசாஃப்ட்லேயே ஒன்ட்ரைவில் வந்து நாம் பேக்கப் எடுத்து வைக்கிறது எப்படி அப்படின்றது தான் வந்து நாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கோம். மைக்ரோசாஃப்ட் ஒன்ட்ரைவோட ஹோம் பேஜ் வந்து இப்படி ஓப்பன் ஆகிடும். இந்த இடத்துல சைன்இன் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, hotmail.com, மைக்ரோசாஃப்டோட இது இருக்கு, அக்கௌண்ட்ஸ் இருக்கு இல்லையா, மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் hotmail.com. ஹாட்மெயில் மூலிமா நீங்கள் சைன்இன் பண்ணிங்கன்னா இதை கிளிக் பண்ணி சைன்இன் கொடுத்த உடனே இங்கே வந்து வந்துடும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிரியேட் ஆர் அப்லோடுன்னு இருக்கு இல்லையா, இதை போயிட்டு கிரியேட்டர் அப்லோடில் போயிட்டு ஃபோல்டர் கிளிக் பண்ணிவிட்டு இதுலேயே ஒரு ஃபோல்டர் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபோல்டருக்குள்ளே போட்டு வைக்கிற அளவுக்கு நான் இந்த சிஸ்டம் வந்து ஐடியாபேட் லேப்டாப், இந்த லேப்டாப் வந்து புது லேப்டாப்பு, ஒரு 3 monthஸாக தான் யூஸ் பண்ணுறதுனால இதில் நான் அந்த அளவுக்கு எதுவும் வந்து ப்ராஜெக்ட் எதுவும் நான் அதில் பண்ணி வைக்கல. ஸோ இம்பார்ட்டண்ட்டான ப்ராஜெக்ட் வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்டோட கேம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்கள் யூடியூப் வீடியோஸாக போட்டிருந்தீங்கன்னா எல்லா விஷயமும் வந்து உங்களோட இம்பார்ட்டண்ட்டான ஃபோட்டோஸ், அதே மாதிரி வந்து பாஸ்போர்ட் ரிலேட்டடு டீட்டெயில்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் கூட நீங்கள் இதில் போட்டு வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன ஒரு இந்த பேக்கப் எடுக்கிறதுனாலையோ இந்த வீடியோ பார்க்குறது மூலிமா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பண்ணி இந்த பேக்கப் எடுத்து வைக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ்னா, உங்களுக்கு ஃபைல் கிராஷ் ஆகுது, சாஃப்ட்வேர் கிராஷ் ஆகுது, இல்லை ரேன்சம்வேர்லாம் வருது இல்லையா, அந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு வைரல் அட்டாக் வந்து நம்ம சிஸ்டத்துக்கு நடந்தால் கூட நம்ம ஃபைல்ஸ்லாம் வந்து இது சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும். மைக்ரோசாஃப்ட் ஒன்ட்ரைவில் இருந்தால் கிரியேட்டார் அப்லோடு எல்லாம் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே வந்து இந்த மாதிரி போட்டே வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோஸ், அதே மாதிரி வந்து இந்த சிக்னேச்சரு இதெல்லாம் இருக்கு இல்லையா, எல்லாமே வந்து நம்ம பாஸ்போர்ட்டை பற்றின விவரங்கள்லாம் வந்து இதில் தந்துருக்கலாம். ஸோ இந்த ஃபோட்டோஸ்லாம் நம்ம ப்ரொஃபஷ்னலாக ஆதார் கார்டு, பேன் கார்டு, இங்கே ஒன்றும் வந்து இன்னும் நான் ஃபோட்டோகிராஃப் வந்து இன்னும் நான் ரெடி பண்ணலை. பண்ண பிறகு நான் ஒன்றா அப்லோட் பண்ணும்போது நான் இங்கே உங்களுக்கு காமிக்கிறேன். பேக்கப் ஃபோட்டோஸ் இது வந்து மொபைல் ஆப்பாகவும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஒன்ட்ரைவ் ஆப் இருக்கு இல்லையா, ஒன்ட்ரைவ் ஆப்பில் வந்து நம்ம இதெல்லாம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ்க்கு போனீங்கன்னா, ஸோ எக்ஸல் ஃபைல்ஸு இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, ஆதார் கார்டு, வர்ச்சுவல் ஆதார் கார்டு, பிவிசி ஆதார் கார்டு எல்லாமே வந்து நம்ம இப்படி பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபோல்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிங்கன்னா புதுசாக வந்து ஒரு ஃபோல்டர் நேம் வந்து அதை க்ரியேட் பண்ண சொல்லுது. க்ரியேட் பண்ணி ஸோ அதில் போயிட்டு இப்போ இப்படி இருக்கு இல்லையா, இது நியூ ஃபோல்டர், இங்கே நியூ ஃபோல்டர் அப்படின்னு நம்ம க்ரியேட் பண்ணி சுசிக்காக வந்து இந்த க்ரீன் கலர் தரோன்னு வச்சுக்கோங்க, இல்லை லைட் க்ரீன் கலர் ஒரு மாதிரி க்ரியேட் பண்ணிங்கன்னா க்ரியேட் ஆகிட்டுருக்கு. க்ரியேட் ஃபோல்டர், நியூ ஃபோல்டர் இப்படின்னு இருக்கு இல்லையா, இன் மை ஃபைல்ஸ். ஸோ இது இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா அது இந்த மாதிரி வந்து ஒரு நியூ ஃபோல்டர் எனக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் போயிட்டு நம்ம என்னென்ன ப்ராஜெக்ட், ஸோ கால்டு ப்ராஜெக்ட் என்னெல்லாம் பண்ணுமோ அது எல்லாத்தையும் இதில் காப்பி பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி வந்து எது மட்டும்தான் வைக்கணும்னு இல்லை, 10th 12th டிகிரி மார்க் ஷீட்ஸு, மாஸ்டர் டிகிரி, எம்பிஏலாம் வாங்குறாங்க இல்லையா, மாஸ்டர் டிகிரி, இல்லை நீங்கள் லா காலேஜ் படிச்சிருந்தா கூட சட்டக்கல்லூரி மாணவர்கள் கூட இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா விவரங்களையும் இதில் நீங்கள் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ போனீங்கன்னா இந்த இடத்துல கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கீழே சர்ச் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நம்ம இதில் அவ்வளோவா ஒரு பண்ணதில்லைன்னு சொல்கிறதுனால உங்களுக்கு வந்து
கொஞ்சம் நான் ரேராக தான் யூஸ் பண்ணுறதுனால அதை வந்து என்னால் எங்கே உங்களுக்கு ஷோ பண்ண முடியல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிக்சர்ஸ், வீடியோஸ் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா விகே தேவன் இந்த மாதிரி இருக்கு இல்லையா பர்சனல். ஓகே. இது வந்து எப்படின்னா இந்த இடத்துல கீழே வந்து ஒரு இது இருக்கு. OneDriveக்கான ஒரு இது இருக்கு. நாட் எனஃப் ஸ்டோரேஜ். இல்லை நான் நாட் எனஃப் ஸ்டோரேஜ், ஃப்ரீ அப் ஸ்பேஸ் இதெல்லாம் சொல்லுது. இதெல்லாம் வந்து காசு, நீங்கள் காசு போட்டு இதெல்லாம் வந்து நீங்கள் சேவ் பண்ண வேண்டிய இது இருக்காது. ஸோ இந்த இடத்துல போயிட்டு இந்த ஓப்பன் ஃபோல்டர் இருக்கு இல்லையா, இதான் ஓப்பன் ஃபோல்டர். இங்கேயுமே போயிட்டு நீங்கள் வேணுன்றதை எடுத்து வச்சுக்கலாம். இந்த இடத்துல க்ளவுடு மாதிரி காமிச்சதுனாக்கா எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த OneDriveல வந்து ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இங்கே பர்சனல் வால்ட்டுன்றது அது இன்னொரு ஃபோல்டர். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நாட் எனஃப் ஸ்பேஸ்ன்னு காட்டுதில்ல, அப்கிரேடுன்னு காட்டுதில்ல. அதால தான் வந்து என்னால் நான் அப்கிரேட் பண்ண விரும்பாததுனால தான், இதிலெல்லாம் பே பண்ண விரும்பாததுனால தான் நான் இதை வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்ட முடியல. ஸோ நீங்கள் யாராவது இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா அங்கேயும் வந்து நீங்கள் போய் பே பண்ணி மைக்ரோசாஃப்ட் இது க்ளவுடு வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சி பிளான்ஸ் அண்ட் ப்ரைஸிங்னு இருக்கு இல்லையா, இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னாக்கா இண்டிவிஜுவல்ஸ் இதெல்லாம் வந்து மைக்ரோசாஃப்ட் க்ளவுட் ஸ்டோரேஜ் தான். மைக்ரோசாஃப்ட் 365 ஃபேமிலி இப்படின்னு இருக்கு இல்லையா, இதோட சேர்த்து இந்த க்ளவுடோட ஸ்டோரேஜை அதிகப்படுத்தி கொடுக்கும். 1 TB இருக்கிற மைக்ரோசாஃப்ட் பார்த்தீங்களா, அப் டு 6 TB ஆஃபர் செக்யூர்டு க்ளவுட் ஸ்டோரேஜ். என்கிட்ட வந்து 1 TB. ஸோ இப்போதைக்கு இல்லை 1 TB இருக்கு ஃபார் 1 of 6 people. இது வந்து பார்த்தீங்கன்னா 6 peopleலாம் இல்லை, ஒரு 4-5 லேப்டாப் வந்து நீங்கள் இதை அப்கிரேட் பண்ணிக்கலாம். எத்தனை இதில் போடலான்னா 4 சிஸ்டம் போடலாம், 5 சிஸ்டம் போடலாம் அப்படின்னு சொல்லுது. ஸோ இதெல்லாம் வந்து காசு போடுறது வந்து வேஸ்ட்டு தான். ஃபார் 1 person 5 GB க்ளவுட் ஸ்டோரேஜ், 15 GB ஆஃப் மெயில் பாக்ஸ் ஸ்டோரேஜ், இதுவே வந்து நமக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ அதில் தான் வந்து மைக்ரோசாஃப்டோட இந்த க்ளவுடில் போயிட்டு நீங்கள் போட்டு காமிச்சிக்கலாம். பை ஸ்டோரேஜ்னு இங்கேயும் கொடுத்துருக்காங்க. கிளிக் பண்ணுவோம். இதை கிளிக் பண்ண உடனே பை ஸ்டோரேஜில் இப்படி வரும். ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா ஓகே இயர்லி 1999 இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து பெர் ஆனம்க்குன்னு சொல்லிட்டு நான் அதை செஞ்சு வச்சுருக்கேன். எல்லாத்தையும் வந்து இன்ஸ்டாலேஷன்லாம் ரன் பண்ணி பக்கா வச்சுருக்கேன். அதே மாதிரி மைக்ரோசாஃப்டோட அந்த 365 ப்ரீமியம் இருக்கு இல்லையா, ப்ரீமியம் பற்றி ஒவ்வொரு டியூட்டோரியலாக வரும். அதோட சேர்த்து இந்த மைக்ரோசாஃப்ட் கேம்ஸ் இருக்கு இல்லையா, மைக்ரோசாஃப்ட் எக்ஸ்பாக்ஸு எல்லாத்த பற்றியும் வந்து இதில் வரும். கெட் 100 GB இப்படிலாம் வந்து வருது. ஸோ நீங்கள் இதெல்லாம் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா அதிகமாக வாங்கிக்கலாம். அது நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டு காமிக்கிறத பொறுத்து. ஸோ இந்த இடத்துல போயிட்டு அப்கிரேட் பண்ணு அப்படின்றத அது சொல்லுது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல செட்டிங்ஸில் போயிட்டு அன்லாக் பர்சனல் வால்ட். பர்சனல் வால்ட்டும் இதே சேம் கான்செப்ட் தான். நீங்கள் இப்படி போயிட்டு கிரியேட்டர் அப்லோடில் கொண்டு போய் வைக்கிறத பர்சனல் வால்ட்டில் கொண்டு போய் வச்சுக்கலாம். பர்சனல் வால்ட்டில் வச்சாலும் ஒன்று அந்த சேம் தான். அதே மாதிரி வந்து இந்த கிரியேட்டர் அப்லோடு இருக்கு இல்லையா, இதை கிரியேட் பண்ணாலும் ஒன்று தான். ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் வச்சுக்கலாம். எத்தனை ஃபோட்டோஸ் சொன்னாலும் எல்லாம் வந்து அன்லிமிட்டட் தான். இங்கே வந்து பை ஸ்டோரேஜ்னு இருக்கு இல்லையா, ஸோ பை ஸ்டோரேஜ் வாங்கிட்டீங்கன்னா அன்லிமிட்டடாக எவ்வளோ நாளும் நீங்கள் இதில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ்னா இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பார்க்குறவங்களுக்கு என்ன ஒரு பர்பஸ்னால், ஃபைல் ஃபோல்டரு, நீங்கள் செஞ்ச ப்ராஜெக்ட்ஸு, ஸோ அது மாதிரி ரேன்சம்வேரு, வல்னரபிலிட்டி இதெல்லாம் வந்து ஏதாவது அட்டாக் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் செஞ்சுருக்க சாஃப்ட்வேரும் பாதிக்காது, நீங்கள் செஞ்சுருக்க அந்த ப்ராஜெக்ட்ஸ் எதுவுமே வந்து அஃபெக்ட் ஆகாது. ஸோ OneDriveலேயே வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்டே அப்படி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் வந்து வேலை செய்ய இந்த மாதிரி வந்து நீங்கள் காப்பி பண்ணி OneDriveல போட்டு வச்சுக்கலாம்.
ஸோ அவ்வளோதான் வந்து இதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட் பண்ண தான் வந்து என்னால் வந்து உங்களுக்கு இதை காமிச்சிக்க முடியும். இன்னும் நான் ஒன் நோட்டுக்குள்ளெல்லாம் போகவே இல்லை. அதுவும் அந்த மைக்ரோசாஃப்ட் இப்போ ப்ரீமியம் இருக்கு இல்லையா, அதோ இந்த இடத்துல இருக்கு இல்லையா, 365 ஃபேமிலி, இந்த 365 ப்ரீமியம் நீங்கள் கொடுத்துட்டாங்க இல்லையா, எல்லா சாஃப்ட்வேர்க்குள்ளேயும் நான் இன்னும் போகவே இல்லை. கிளிப்ஸாம்ப் ஒர்க் பண்ணி பார்த்துருக்கேன், கோபைலட் ஒர்க் பண்ணி பார்த்துருக்கேன், மைக்ரோசாஃப்ட் வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட் ஒர்க் பண்ணி பார்த்துருக்கேன், இது அவுட்லுக்கு, இது ஒன் டிரைவ், இது வரைக்கும் தான் நான் ஒர்க் பண்ணி பார்த்துருக்கேன். அதே மாதிரி வந்து நான் என்ன சொல்லணும்னு வந்தேன்னா, இந்த விண்டோஸ் டிஃபெண்டர் ஐக்கான் கொடுத்துறாங்க, மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் கொடுத்துறாங்க. இந்த விண்டோஸ் டிஃபெண்டர் இருக்கு இல்லையா, அதுவே போதுமானதாக இருக்கும். நீங்கள் வந்து இது வாங்க வேண்டிய தேவை இருக்காது. மெக்காஃபே இல்லைனாக்கா இது மெக்காஃபே இருக்குது, அது மாதிரி காஸ்பர் ஸ்கை இருக்குது. இந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் வந்து நீங்கள் வாங்க வேண்டியது இருக்காது. இப்போலாம் வந்து விண்டோஸ் டிஃபெண்டரே வந்து நல்லா இருக்கும். பார்த்தீங்களா, மைக்ரோசாஃப்ட் டிஃபெண்டர் இதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன் டிரைவ் காட்டுற மாதிரி உங்களுக்கு அந்த இடத்துல வரும். மெக்காஃபேலாம் எடுத்து விட்டுடலாம், மெக்காஃபேலாம் தேவை இருக்காது. ஸோ இதான் வந்து இது ஒன் டிரைவ் வந்து நிறைய அட்வான்டேஜஸ் தான். இதில் எவ்வளோ நாளும் நீங்கள் வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதே மாதிரி இப்படி ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இது கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஷோ மோர் ஆப்ஷன்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, இதில் போயிட்டு இங்கே இருக்கு ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ், பிங்க வால்பேப்பர், ஷோ ப்ரீவியஸ் பிக்சர், நெக்ஸ்ட் பிக்சர், இங்கே நிறைய ஆப்ஷன் கொடுத்துறாங்க. மேனேஜ் ஒன் டிரைவ் பேக்கப்னு இருக்கு இல்லையா, இப்படி கூட வந்து இப்படியும் நம்ம பண்ணிக்கலாம். இந்த இடத்துல சேவ் சேஞ்சஸ், மியூசிக் எடுத்து வச்சுக்கலாம், அதே மாதிரி இது எடுத்து வச்சுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு கெட் மோர் ஸ்டோரேஜ்னு இங்கேயும் கொடுத்து வராங்க. ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் சேவ் சேஞ்சஸ் தந்து வச்சுக்கலாம். சிங்கிங்னு அதை வருது பார்த்தீங்களா, வியூ ப்ரோக்ரஸ், இந்த மாதிரி தான் வந்து இங்கே இந்த இடத்துல இருக்கு இல்லையா, எல்லாமே வந்து உங்களுக்கு சிங்க் ஆக ஆரம்பிச்சிடுறது இங்கே தெரியும். ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்ஸு, சரிங்களா, இதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ, சரிங்களா, ரெஸ்யூமே டெம்ப்ளேட் இருக்கு இல்லையா, என்னோட ரெஸ்யூமே டெம்ப்ளேட்டோ இன்னொரு வீடியோவில் நம்ம லேப்டாப் என்தூசியாஸ்ட் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதான் வந்து சிங்கிங். ஸோ இப்போ நீங்கள் இவ்வளோவும் பண்ணாத அத்தனையும் தூக்கிட்டு போய் பர்சனல் வால்ட் இருக்கு இல்லையா, பர்சனல் வால்ட்லையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் போய் போட்டுக்கலாம். பர்சனல் வால்ட்டு பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு ஓகே. இதான் வந்து பர்சனல் வால்ட்டு ஓப்பன் ஆகிடுச்சு. பர்சனல் வால்ட்டில் நான் ஒன்றும் எதுவும் போடலை, சரிங்களா. அப்போ போடுறதுன்னா நான் இப்போ கூட வந்து உங்களுக்கு காட்டிக்க முடியும். அதே மாதிரி இந்த இடத்துல என்னுடைய கரிக்குலம் இருக்கு இல்லையா, ரெஸ்யூமே காப்பி இருக்கு இல்லையா, இது ஒரு காப்பியை எடுத்துட்டு ஸோ இதில் போயிட்டு நம்ம இந்த இடத்துல பர்சனல் வால்ட்டுன்னு இருக்குது, இதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இப்படி கூட வந்து நம்ம பேஸ்ட் பண்ணி காமிச்சிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிட்டா எப்போனாலும் வந்து என்னோடய பர்சனல் வால்ட்லேருந்து எடுத்துக்கலாம். பர்சனல் வால்ட்டையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து இவங்களே கொடுக்குற ஆடட் அட்வான்டேஜ் தான். மைக்ரோசாஃப்டே வந்து இப்படி ஒரு விஷயத்த நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதனால் இதெல்லாம் வந்து சேஃப் அண்ட் செக்யூர்டு மைக்ரோசாஃப்டில் இருக்கிறது பயன்படுத்தி பாருங்கள். ஒன் டிரைவில் க்ளவுட் ஸ்டோரேஜ் இருக்கு இல்லையா, க்ளவுடு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிபி வாங்கலாம் அப்படின்றதெல்லாம் நீங்களே டிசைட் பண்ணி ஃபர்தராக நீங்கள் உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் வந்து நான் அதில் சொல்லணும்னு நினச்சேன். மைக்ரோசாஃப்டில் போயிட்டு இந்த லாகின் இருக்கு இல்லையா, இந்த லாகின் வந்து பார்த்தீங்கன்னா சைன்இன் லாகின் இருக்கு இல்லையா,
hotmail.com-ஓட லாகின் தான். அதே மாதிரி இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. கிரியேட்டரு அப்லோடு இப்படியும் பண்ணிக்கலாம். ஏன் அப்படியேவும் பண்ணிக்கலாம். ஃபைல் அப்லோடுன்னு இருக்கு இல்லையா, அப்படியேவும் பண்ணிக்கலாம். ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதுலேயும் நீங்கள் போட்டுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.